இன்றைய இன்றைய ஜீவ ஜீவ அப்பம் அப்பம் தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த வல்லமை நம்மை ஆட்கொள்வதாக. இன்றைய நாள் ஜீவ அப்பத்திற்கு அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து 19ஆம் வசனம் வரை நாம் தியானத்திற்கு எடுத்துக்கொள்வோம். இந்த வசனங்களிலே குறிப்பிட்ட 2 வசனங்களிலிருந்து 2 வகையான வார்த்தைகளை நாம் எடுத்து தியானிப்போம். ஒன்று 16வது வசனத்தில் நாங்கள் ஜெபம் பண்ணுகிற இடத்துக்கு போகையில், அடுத்ததா 13வது வசனத்தில் வழக்கமாய் ஜெபம் பண்ணுகிற இடத்தில். ஜெபம் பண்ணுகிறதான இடத்துக்கு போகிறதான வழியில் ஒரு ஸ்திரீக்குள் இருந்ததான குறிசொல்ல ஏவுகிறதான ஆவி துரத்தப்படுகிறது. அதை கொண்டு லாபமடைந்தவர்களுடைய நம்பிக்கை அங்கு அற்றுப்போக பண்ணப்படுகிறது. அடுத்ததா ஜெபம் பண்ணுகிறதான இடத்துல ஒரு சம்பவம் நடக்குது. என்ன அப்படின்னா, ஒரு ஸ்திரீயினுடைய இருதயம் திறக்கப்படுது. அந்த ஸ்திரீயினுடைய குடும்பம் ஞானஸ்தானத்துக்கு நேராக நடத்தப்படுகிறது. இதுதான் ஜெப வாழ்க்கையில் கடந்து செல்லும் பொழுதும் ஜெப வாழ்க்கைக்குள்ளாக ஜெபம் பண்ணுகிறதான இடத்துல நடக்கக்கூடியதான கர்த்தருடைய செயல், கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகிறதான காரியங்கள். இந்த 2 சம்பவங்களிலும் நம்மை கொஞ்சம் ஒப்பிட்டு பார்க்கலாமே. நாம் தேவனை தேடுகிறோம், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், தேவனுடைய வார்த்தையை கேட்கிறோம், தேவ சமூகத்துக்கு கடந்து செல்கிறோம், தேவனை துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், அவரை தொழுது கொள்கிறோம். இவை எல்லாம் நடந்தாலும் சத்துரு வெட்கப்பட்டு போகும்படியாய் துரத்தப்படுகிறதா? அவனுடைய நம்பிக்கை அற்றுப்போகுதா? இருதயங்கள் திறக்கப்படுதா? இருதயங்கள் மனமாற்றம் அடையுதா என்று பார்க்கும் பொழுது அது எல்லாமே குறைவாகத்தானே இருக்கின்றது. அப்போ நம்முடைய ஜெப வாழ்க்கையில் எங்கேயோ சரியாக்கப்பட வேண்டியதான நிலை இருக்கிறதான அர்த்தம். நம்மை நாமே சோதித்து பார்க்கலாம், ஆராய்ந்து பார்க்கலாம். இந்த நாட்களில் பவுலோடு இருந்ததான சீஷர்களுடைய வாழ்க்கையில் தன்னுடைய இயல்பான வாழ்க்கை பயணத்தில் இப்படிப்பட்டதான சத்துருடைய காரியங்கள் வெட்கப்படுதலும் இருதயங்கள் தேவனுக்கு நேராக திறக்கப்படுவதும் இருக்குது. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்டதான நிலைகள் குறைவாக இருக்கிறதே. ஒரு சில நேரங்களில் அது கூட இல்லாமல் இருக்கின்றதே. இன்றைய நாளில் நாம் தேவனுக்கு நேராக நம்முடைய கண்களை ஏறெடுத்து பார்க்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, அன்று பவுலோடு கூட இருந்ததான சீஷர்கள் மத்தியில் அவருடைய ஜெப ஜீவிதத்தில், ஜெப வாழ்க்கையில் தனக்குள் இருதயத்தில் ஒரு மாற்றமும் சத்துரு வெட்கப்படும்படியான காரியங்கள் நடந்தது. ஆனால் இன்றைய நாட்களில் எங்களுடைய வாழ்க்கையில் இதெல்லாம் குறைவாகவும் ஒரு சில வேளைகளில் காணப்படாததாகவும் இருக்கிறது. நாங்கள் எப்படியெல்லாம் உமக்குள் சரி செய்ய வேண்டியதான நிலை ஒன்று உண்டு ஆண்டவரே. இன்றைய நாட்களில் நாங்கள் அதை உமக்குள் நாங்கள் சரி செய்து கொண்டு உம்முடைய பிள்ளைகளாகிய எங்கள் வாழ்க்கையில் நாங்களும் சரியானபடி மனம் திரும்புதலோடு, இருதயத்தில் ஒரு நல்லதொரு மன மாற்றத்தோடு, அதுபோல் சத்துரு வெட்கப்பட்டு போகும்படியான ஒரு ஜெப ஜீவிதமான வாழ்க்கையை நாங்கள் வாழத்தக்கதாக உம்முடைய கரத்திலே எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீங்கள் எங்களை பொறுப்படுத்தி கொள்ளுங்க. உம்முடைய நாமத்தை எங்கள் மூலமாய் மகிமைப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமேன். என்னுடைய ஜெப ஜீவிதம்
கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் இருதயம் திறக்கப்படுதலும் இருதயம் மறுரூபமாக்கப்படுதலும் நடைபெறுவது மிகச் சாதாரணமானது. அது மட்டுமல்ல, எனக்கு எதிரடையாக செயல்படுகிறதான சத்துருவும் வெட்கப்பட்டு ஓடிப்போவான்.